ஸ்கூல் முடிஞ்சு லீவ்ல இருக்கிற பசங்க தினமும் ஸ்நாக்ஸ் கேட்டு தொல்லை பண்றாங்களா? அப்ப இந்த ஹெல்த்தியான கர்நாடகா ஸ்டைல் போண்டா சூப் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும், வயிறும் ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு ஊற வச்ச 1/4 கப் பாசி பருப்பை குக்கர்ல சேர்த்துட்டு 1 கப் தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது 3 விசிலுக்கு குக் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு பொடியா நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து வதக்குங்க. இப்ப இதுல தேவையான அளவுக்கு உப்பு, வேக வச்ச பருப்பு, தாராளமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. சூப் கன்சிஸ்டன்சில நல்லா தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். கடைசியா 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 லெமனோட ஜூஸ், கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப போண்டா செய்யறதுக்கு 1 கப் உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதிகமா தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் போண்டா நல்லா ஃப்ளஃபியா கிடைக்கும். இதுல பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அண்ட் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சூடான எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு போண்டாவா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இதை ஒரு பவுல்ல சேர்த்து மேல சுட சுட சூப் ஊத்தி கொத்தமல்லி வெங்காயம் சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான போண்டா சூப் ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.